இந்த வீடியோவில் வீட்டிலே எப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 4 ohms 3 watt ஸ்பீக்கர். இது பாருங்கள், இதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஸ்பீக்கர் வந்து சின்னதாக டேமேஜ் ஆகிருக்கு. உங்களுக்கு நான் ஆடியோ இதில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அதில் டிஃப்ரெண்ட் தெரியும். லைட்டாக பேப்பர் லைட்டாக கிழிஞ்சிருந்தது அதில். ஸோ இது வந்து 3 watt ஸ்பீக்கர். இதுலேயே வந்து 8 ohms இருக்கும். நீங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 8 ohms ஸ்பீக்கர். இது இதில் போட்டிருக்கு பாருங்கள். ஓகே, இதே மாதிரி வந்து என்கிட்ட லாகிடெக் ஸ்பீக்கர் இருக்குது. நான் லாகிடெக் ஸ்பீக்கரை நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லாகிடெக் ஸ்பீக்கரோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவும் நல்லாயிருக்கும் பேஸ்லாம் இது. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போர்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், என்ன போர்டு யூஸ் பண்ண போகிறேன்னு. என்கிட்ட சில போர்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அலிஎக்ஸ்பிரஸில் பர்ச்சேஸ் பண்ணது, அதாவது ஃபஸ்ட்டு பேன் ஆகிறதுக்கு முன்னாடி. இது வந்து 8406 இந்த போர்டு, அதாவது அது வந்து அப்கிரேட் போர்டு. இது வந்து 8403. இது 3லே வந்து அப்கிரேட் போர்டு தான் வந்து 6 இப்போ இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது. ஸோ வந்து நம்ம அந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே போல் வந்து இன்னொரு போர்டும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 watt ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. இது வந்து 6872. இது எல்லாமே ஸ்டூடியோ போர்டு தான் இப்போ நான் காமிச்சது எல்லாமே. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டிலாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த 06ன்னு சொல்லியிருந்தால அந்த போர்டு வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ப்ளூடூத் போர்டு. இது பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் வாங்கினது. 40 rupees 45 நினைக்கிறேன் நான். இங்கே இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பழைய நெக் பேண்ட் இருக்கும் பாருங்கள், பழைசு வேஸ்ட்டாக போனது. ஸோ அந்த மாதிரி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக் பேண்டோடது இது வந்து நெக் பேண்ட் ப்ளூடூத்து. இது வந்து மோனோ இது. ஸோ இது வந்து பழைய நெக் பேண்டில் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ப்ளூடூத் மட்டும் அங்கே கழட்டி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இது. இது பார்த்திங்கன்னா இது வந்து 5 volt நம்ம கொடுத்துடலாம். 5 volt வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, சுவிட்ச் போடலான்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், சுவிட்ச் போடல. அப்படியே எனக்கு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா 5 volt வருது. ஸோ வந்து இந்த போர்டு பார்த்திங்கன்னா 03, இது 06. இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் அப்கிரேட் போர்டு. இதோட ஆடியோ குவாலிட்டி நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஒயரு. ஏன்னா நான் ஒயரிங் பண்ணி ஜஸ்ட் நான் காட்ட போகிறேன் நான். அதுக்காக என்கிட்ட இருக்க நான் பழைய ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சால்ட்ரிங் வந்து சரியாக ஒட்டாது இதில். ஸோ வந்து ஒரு ட்ரிக் பண்ணுறதுனால அந்த சால்ட்ரிங் வந்து எப்படி நம்ம அதில் வந்து பேஸ்ட் பண்ணலாம், எப்படி வந்து அதை நம்ம கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணலாம் பழைய ஒயர்லாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை வந்து எடுத்துகிட்டு நான் ஸ்லீவை சால்ட்ரிங் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். லெட் எடுத்துகிட்டு அது மேலே வைக்கிறேன் பாருங்கள். சால்ட்ரிங் ஆகாது பாருங்கள். மேலே வந்து இப்போ படமாட்டேங்குது அதில். நம்ம என்ன பண்ணலான்னா, உங்கள்கிட்ட வந்து எம்எஸ் ஷீட் எதனா இருந்ததுன்னா இப்போ பாருங்கள், அதை போட்டு வந்து அது மேலே தேய்ச்சிங்கன்னா அது மேலே இருக்க அழுக்கு எதனா இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி மேலே ஒரு கோட்டிங் ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த கோட்டிங் போயிடும். அப்புறம் உள்ளே இருக்க ஒயர் தெரியும் நல்லா. அது மேலே நீங்கள் வந்து பேஸ்ட்டை தடவிட்டு சால்ட்ரிங் வச்சிங்கன்னா அது நல்லாவே ஒட்டிக்கும். யாருக்காவது வந்து நிறைய பேர் இது மாதிரி கஷ்டப்படுவாங்க, சால்ட்ரிங் நான் வச்சா வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த ஒயர் வந்து பழைசானது காரணம் மட்டும்தான் அது. இப்போ பாருங்கள், நான் வந்து தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ நான் வச்சோடனே அப்படியே ஒட்டிக்கும் பாருங்கள். அதில் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது நிறைய பேருக்கு இதனால் வந்து சால்ட்ரிங் பண்ண தெரியலன்னு சொல்லுவாங்க. இது சிம்பிள் தான் இது. ஸோ வந்து நான் 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன் நான். அதே மாதிரி ஒயரிங் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடாக ஓட்டிடுறேன்.
8ல் வச்சு ஓட்டிடுறேன். அதாவது 8x இருக்கும், அதில் வச்சு நான் ஓட்டிடுறேன். இப்போ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலில் வச்சு பாருங்கள். நீங்கள் நார்மலில் இல்லை, ஸ்லோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி இதோட சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டில் காட்டுறேன். நான் அதாவது இந்த ஒயரிங் கனெக்ஷன் முடிஞ்சோடனே நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ இது பண்ண உடனே நான் வந்து ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சிடுறேன். நான் இந்த கனெக்ஷன் காட்டின உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸ்பீடாக பண்ணிடலாம் இதை நம்ம. இது வந்து ஆக்ஸு ப்ளூடூத்து. இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ளூடூத் யூஸ் பண்ணுறேன், நெக் பேண்ட் யூஸ் பண்ணல. இதில் சால்ட்ரிங் வச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்டு நான் வந்து ஆக்ஸு மட்டும் தான் நான் வந்து கொடுக்குறேன். நான் அதாவது ஆடியோ இன்புட் மட்டும் கொடுக்குறேன். நான் நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணலன்னா ஆக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆக்ஸோட இன்புட்டு கொடுத்துங்க போர்டுக்கு. இந்த ஒயரும் பழைய ஒயர் தான், பவர் சப்ளைக்கு நான் கொடுக்குறேன். நான் இதை நான் அடுத்து வந்து ஸ்பீக்கர் லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கனெக்ஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன். நான் ஸோ இதில் இருக்க மாதிரி கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. இது கனெக்ஷன் டயக்ராம் தெளிவாக தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கீழே தனியாக லிங்க்கில் ஆட் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீக்கர் ஆன் பண்ணலாம். இப்போ வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10ல் ரெக்கார்ட் பண்ணது. என்கிட்ட வந்து மைக் இல்லை, ஸோ வந்து கிளியராக கேட்குறதுக்கு. ஸோ நார்மல் ஃபோனில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணது தான் இது. ஸோ கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி அதில் இருக்கும். அதாவது போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இருக்குது, அதாவது அது வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஆக்ட் ஆகும் அது. ஸோ அது வந்து போர்ட்லேயே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அது பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அது பார்க்குறதுக்கு ஏதோ பெருசு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அது ஜஸ்ட் ப்ரீசெட்டு தான். அது இதை அட்ஜஸ்ட் பண்ணால் வால்யூம் வந்து ஏறும் இறங்கும், அவ்வளோதான். வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டிலே வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் மாதிரி சும்மா அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் அதோட சவுண்ட் டெஸ்ட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அது வந்து வீடியோ லாஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்களும் வந்து அது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் லவுடில் கேட்குறதோட இது மாதிரி எதனா ஒரு பாக்ஸ் வச்சு அதில் கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அவுட்புட் கிடைக்கும். ஸோ வந்து லவுடில் வந்து அப்படி தான் இருக்கும், பேஸ் வந்து தெரியாது. நீங்கள் வந்து இது மாதிரி கேசிங்கில் எதனா வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் கிடைக்கும், இப்போ கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆடியோ டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த போர்டு வச்சு ஆடியோ டெஸ்ட் இதுக்கெலாம் நான் காட்டுறேன். நான் இதுக்கெலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 6.5 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் இதெல்லாம். ஸோ அதனால் நான் காட்டுறேன். நான் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆடியோ டெஸ்ட் இதெல்லாம் நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணது ஃபுல் கிட் அப்படியே நான் வீட்டிலே ஃபுல்லாகவே ரெடி பண்ணது. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுவும் ப்ளூடூத் தான். இதில் வந்து நெக் பேண்ட் ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மோனோ டைப் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது ஸ்பீக்கரு, லெஃப்ட் ரைட் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாதுன்னு நான் அப்படி யூஸ் பண்ணேன். எதுக்கு ஸ்டீடியோ போடுறதோட இது போகிறது பெட்டர்னு நினச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்பீக்கர் வந்து இதில் ஒரு டேமேஜாக இருந்தது, அது வந்து நான் ஒட்டியிருக்கேன்.
அதனால் உங்களுக்கு நான் காமிச்சேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, சார்ஜிங் போர்ட்டு, ஆக்ஸு, அப்புறம் யூஎஸ்பி மூலயமா போட்டுக்கலாம். ப்ளூடூத்தோட லைட்டு, ப்ளூடூத் ஆஃப் ஆன் சுவிட்சு, ப்ளூடூத்தோட பவர் சுவிட்ச் அது பக்கத்தில் இருக்குது, அழுத்தி பிடிச்சா ஆன் ஆகும். புஷ் பட்டன் ஸ்விட்ச். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, அதாவது இந்த போர்டில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா டிபிடிஎம்னு இருக்கும். இது வந்து டேட்டா ப்ளஸ்ஸு டேட்டா மைனஸ்ன்னு நினைக்கிறேன். அது இந்த லைனை வந்து அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அதை வந்து நான் வச்சுருக்கேன். அதே போல் பக்கத்தில் நான் ஆக்ஸும் வச்சுருக்கேன். இதை வந்து இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து 1 இயர் முன்னாடி நான் ரெடி பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் வாங்கினது. இது ஸ்க்ராப் ஐட்டம்ஸில் லோ காஸ்ட்டில் வாங்கினது. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஆடியோ டெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இதோட ஆடியோ டெஸ்ட் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய போர்டு பார்த்தீங்கன்னா PAM8403 யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஆடியோ பஞ்ச் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நான் வந்து லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சார்ஜர் அது. ஸோ ஆனிங் ஸ்விட்ச். அதே மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து வந்து நார்மல், இந்த வீடியோவில் காமிச்ச ப்ளூடூத் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து மோனோ பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன் நான், ஏன்னா இது சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால. அதே மாதிரி இதோட வைப்ரேஷன் பிளேட்லாம் எப்படி ஆடுதுன்னு நீங்களே பாருங்கள் அதில் வீடியோவில் நான் ஆடியோ டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ சார்ஜ் போட்டு உங்களுக்கு நான் காட்டினேன் நான் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ இப்போ நான் ஆடியோ டெஸ்ட் பண்ணுறேன் நான், அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.